ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தங்களுடைய ஜுப்பாவை தூக்கி காட்டி, வயிற்றை காட்டி, நான் குத்தினதுக்கு பதிலா என்ன குத்திரு நீ அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு பதிலா நான் குத்தினதுக்கு பதிலா நீ என்ன குத்திடு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, சரி சரி என்பதாக சொல்லி கீழே குனிஞ்சவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வயிற்றில முத்தமிட்டு அப்படியே அணைத்துக் கொண்டார். ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் சொல்றார், அந்த சவாதுக்கு அவர் சொல்றார், யார சொல்லலாம், இப்ப என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். போருக்காக வேண்டி நாம் தயாராகிட்டு இருக்கிறோம். இது ஒரு சமயம் எனக்கு கடைசி நேரமா இருக்கும். இந்த போர்ல நாம் இறந்து விட்டால் எனக்கு இது கடைசி நேரம். இதுக்கு பின்னால உங்களை சந்திக்க முடியாது. நான் அதனால என்னுடைய உடல் உங்களுடைய உடலோடு ஒட்டி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்காக வேண்டி நான் இப்படி செஞ்சேன் என்பதாக அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சிறப்பாக துஆ செய்தார்கள் அந்த இடத்துல. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்புகளை அணிவகுத்து நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு போர் பிரசங்கம் செய்தார்கள் அந்த இடத்துல. எப்படி நீங்கள் போர் செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதிரிகளிடத்திலே எப்படி போர் செய்ய வேண்டும் என்பது பற்றி உள்ள அவர்களுக்கு அந்த வீரத்தை தூண்டி விடுவதற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்து அந்த போரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான பிரசங்கம் செய்தார்கள். அதற்கு பிறகு போர் ஆரம்பமானது. இதுக்கடையில அந்த எதிரிகளும் அதே மாதிரி தப்பு அணிவகுத்து அவங்க ஒரு பகுதியில் அந்த பக்கம் நிக்கிறாங்க, இவங்க இந்த பக்கம் நிக்கிறாங்க. அந்த காலத்துடைய போர் முறை, போர் ஆரம்பமானவன எல்லாரும் ஆளுக்கால் வெட்டுறது அப்படிங்கிறது இல்ல. எதிரிகளிலிருந்து ஒருவர் முன்னால வருவார். அந்த பக்கம் அந்த செப்பு நிக்கும், இந்த பக்கம் இந்த செப்பு நிக்கும். நடுவுல காலி இடம் இருக்கு, மைதானம் இருக்கும். அந்த மைதானத்தில் அங்கிருந்து ஒருத்தர் வருவார். அவர் தன்னுடைய வீர பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லுவார். நான் அப்படிப்பட்ட ஆளு, இப்படிப்பட்ட ஆளு, என்ன எதிர்த்து எவன் போறது வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கிருந்து ஒரு ஆள் போவார். அவருடனே சண்டை போடுவார். வாள் சண்டையோ அல்லது ஈட்டியோ எப்படியோ சண்டை போடுவார். இப்படித்தான் அது ஆரம்ப நிலை. எதிரிகளிலிருந்து அந்த நேரத்தில் சரி அணிவகுத்து நின்ற பின்னால அந்த அங்கிருந்து எதிரிகளில் இருந்து ஒருவர் வருகின்றார். ஆமிர் இப்னு ஹவ்ரமி என்ற அந்த மனிதன், என்னிடத்தில் யார் போரிட வருவது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ஜா என்ற ஒரு மனிதர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமையவர், அவர் அந்த போர்ல கலந்துகிட்டு இருக்கார். அவரை போக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் போனார், போரிட்டார். கடைசியில அந்த எதிரி படையில் உள்ள அந்த மனிதன் இவரை வெட்டி விட்டார். அவர் ஷஹீதாகிவிட்டார். இஸ்லாத்திற்காக வேண்டி முதலாக ஷஹீதாக்கப்பட்ட மனிதர் அவர். அதுக்கு முதல்ல போர்ல ஷஹீதானவர் யாரும் கிடையாது. முதலாக ஒரு போரிலே, இஸ்லாத்தினுடைய போரிலே முதலாக ஷஹீதாக்கப்பட்ட மனிதர் அந்த மிஹ்ஜா என்பவர். அவர் உமர் ரலியல்லாஹு அடிமை. சரி, அந்த போர் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆளு வெற்றி பெற்றான், போயிட்டான் சார். அடுத்து அந்த எதிரி படையிலிருந்து சில முக்கியமான மனிதர்கள் வெளியே வந்தார்கள். உத்பா இப்னு ரபியா, உத்பா, ஷைபா, அந்த உத்பாவுடைய மகன் வலீத் என்பவன், இந்த 3 பேரும் வந்தாங்க. இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களும் கூட. உத்பா, ஷைபா தலைவர்கள் உள்ளவங்க. அபு ஜஹில், உத்பா, உமையா, ஷைபா, அபு லஹப், அபு சுஃபியான், இவங்கெல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் அந்த கூட்டத்தில், அந்த குறைஷியர்கள். இப்ப இந்த 3 பேர் வந்தாங்க. உத்பா, ஷைபா, உத்பாவுடைய மகன் வலீத் என்பவன். அவங்க பாட்டு பாடிக்கிட்டு தன்னுடைய வீர பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லி காட்டி, யார் எங்களுக்கு எதிராக வர்றது, எங்களிடத்தில் போரிடுவது அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களில் இருந்து ஒரு 3 நபர்களை, அந்த 3 பேருக்கு எதிராக 3 பேரை அனுப்பினாங்க. அவுஃப் என்று ஒருவர், முஆத் என்று ஒருவர், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று ஒருவர். இந்த 3 பேரை அனுப்பினாங்க. இந்த 3 பேரும் முக கவசம் அணிந்திருந்தார்கள், போர் கவசம் அணிந்திருந்தார்கள். அதனால முகம் சரியா தெரியல. போன உடனே அந்த உத்பா, ஷைபாவெல்லாம் கேட்டாங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அன்சாரிகள், மதீனாவை சேர்ந்தவர்கள், இன்ன பேர் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 3 பேரும், உங்கள்கிட்ட நாங்க சண்டை போட விரும்பல, நீங்கெல்லாம் எங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னாங்க. உங்க கூட சண்டை போடுறதுக்கு நாங்க தகுதி இல்லை, அதனால நீங்க போகலாம் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 பேரை திருப்பி வர சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, அந்த ஷைபா, உத்பா எல்லாம் சொன்னது, எங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஆள் வரணும்,
உங்க கூட நாங்க சண்டை போடுறதுக்கு விரும்பல அப்படின்ட்டாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த முஸ்லிம் படையில இருந்த உபைதா இப்னுல் ஹாரிஸ் அவர்களையும் ஹம்சா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரையும், அதே மாதிரி உபைதத்துல் ஹாரிஸ் என்பவர், இந்த 3 பேரையும் நீங்க போங்க அப்படின்னாங்க. அவங்க போனாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷைபாவுடன் மோதினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வலீதுடன் மோதினார்கள். அவருடைய மகன் அந்த உத்பாவுடைய மகன் வலீதுடன் மோதினார். உபைதத் இப்னுல் ஹாரிஸ் என்பவர்கள் உத்பாவுடன் மோதினார். இந்த 3 பேரும் 3 பேரை தாக்கிட்டு இருக்காங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷைபாவுடனே கொஞ்ச நேரத்திலே வெட்டி வீழ்த்திட்டார். அவன் செத்துட்டான் ஆளு காலி. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலீதை வெட்டி வீழ்த்தி விட்டார். வலீதும் செத்துட்டான். இப்ப உபைதா இப்னுல் ஹாரிஸ் என்பவர் உத்பாவுடன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த உத்பா கொஞ்சம் பெரிய வீரன். அதனால இந்த உபைதாவை பல இடங்களில் வெட்டி தாக்கி கொண்டிருக்கின்றார். இப்ப உபைதுல் ஹாரிஸ் அவர்கள் தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, உடல்ல பல இடங்களில் காயம் ஏற்பட்டு தளர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. உன்னை இந்த 2 பேரும் போய், ஏன்னா இந்த 2 பேர் போய் 3 பேரும் சேர்ந்து அந்த மனிதனிடத்தில் சண்டையிடக்கூடாது, அது முறையல்ல. அதனால அந்த உத்பாவை தடுத்து நிறுத்தி இந்த உபைதத்துல் ஹாரிஸ் அவரை தங்களுடைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. இவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு போச்சு. இனிமேல் சண்டை போட முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால அவரை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அவனை தள்ளி விட்டு போட்டு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலுக்கு அடியில கீழே போட்டாங்க. அவர் குற்றுயிரா கிடக்கிறாரு. இப்போ அந்த நேரத்திலே கூட அவர் அழுகிறாரு, யார ரசூலல்லாஹ், நான் போர்க்களத்தில் போய் ஷஹீதாக முடியாத பாவியாக நான் திரும்பி வந்துட்டேன். ஷஹீதாக முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்துட்டேன். உண்மையிலேயே எங்களுடைய உயிர்கள் எல்லாம் உங்களுக்குத்தான் அர்ப்பணமாக. இந்த உலகத்தில் எங்களிலே ஒரு மனிதர் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என்பதாக சொல்லி மக்காவில் இருக்கும் பொழுது அபூ தாலிப் சொன்னாரே, அந்த நேரத்தை நான் இப்பொழுது நினைந்து பார்க்கின்றேன். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது, நான் ஷஹீதாக முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் ஆகிவிட்டேனே என்பதாக சொல்லி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய ரூஹ் போயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ முஸ்லிம்களிலே இரண்டாவதாக இறந்தவர், முதல்ல மிஹ்ஜா என்பவர் இறந்துட்டார். இரண்டாவது இந்த உபைதா இப்னுல் ஹாரிஸ் என்பவர் இறந்தார். அதற்கு பிறகு இப்ப ஒருத்தரா இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அதிகபட்சமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் எதிரிகளில் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து சண்டையிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தரா வருவாங்க, கடைசி என்ன எல்லாரும் சேர்ந்து சண்டையிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இது அந்த காலத்தினுடைய யுத்தத்தினுடைய முறை. கடைசியில சஹாபாக்கள் அந்த எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் கடுமையான சண்டை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. சுபுவுக்கு பின்னால் ஆரம்பிச்சாங்க சண்டைய, கடுமையான சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் முன்னால் ஒரு வாசகம் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த நாளிலே அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையோடு இருந்து நன்மையை கருதி எதிரிகளிடத்திலே முன்னோக்கி சென்று பின்னோக்கி வந்து விடாமல் எவர் ஒருவர் போர் புரிந்து இந்த போரிலே மடிந்து விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தந்திருவார் நிச்சயமாக என்பதால். இந்த வாசகத்தை கேட்ட உமைர் இப்னுல் ஹம்மாம் என்ற ஒரு மனிதர், ஒரு சஹாபி, தன்னுடைய கையிலே அந்த நேரத்தில் பசியின் காரணமாக சில பேரிச்சம்பளங்களை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த பேரிச்சம்பளங்களை தூக்கி எறிந்து விட்டு, என்ன அற்புதமான நிலை, என்ன அற்புதமான நிலை, சொர்க்கத்துக்கு செல்வதற்காக வேண்டி நேரம் வந்துவிட்ட இந்த நேரத்திலே நான் பேரிச்சம்பளம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேனே என்பதாக சொல்லி பேரிச்சம்பளத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்த போர்க்களத்திலே வாள் எடுத்துக் கொண்டு உள்ளே புறப்பட்டார். அவர் ஷஹீதாக்கப்படும் வரைக்கும் போர் செய்தார் என்பதாக ஒரு சஹாபியுடைய சம்பவம் குறிப்பிடப்படுகின்றது. இப்படியே அந்த போர் நடந்து கடைசியாக முஸ்லிம்களுடைய தாக்குதலுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகிவிட்டார்கள்.
பலர் முன்னதாகவே போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டார்கள் குப்பார்கள். போர் முடியும் வரைக்கும், கடைசி வரைக்கும் எந்த மனிதரும் நிலைத்து நிற்க முடியவில்லை. அந்த இடத்துல பல மனிதர்கள் ஓடிவிட்டார்கள். பிறகு கடைசியாக கிடைத்த சில மனிதர்களை கைது செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். காலையில சுபஹ் நேரத்தில் ஆரம்பமான அந்த போராகிறது லொஹருக்குள்ள முடிவடைஞ்சிருச்சு. ஒரு பெரிய போர் சரித்திரத்தில் மிக முக்கியத்துவம் பெற்ற அந்த போராகிறது சுபஹ் நேரத்தில் ஆரம்பிச்சது, காலை நேரத்தில் அது லொஹருக்குள்ள அது முடிஞ்சிருச்சு. அந்த போரில் பல தலைவர்கள் எதிரிகளிலே கொல்லப்பட்டார்கள். அதுல இப்ப சொன்ன முதல்ல ஒத்துபா, ஷைபா, வலீத் ஆகியோரெல்லாம் அந்த போர்ல முதல்ல கொல்லப்பட்டாங்க ஆரம்ப கட்டத்திலேயே. அதற்கு அடுத்ததான் அபூ ஜஹல், அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த போர்க்களத்தில் இருக்கின்றார்கள். அவங்க அறிவிக்கிறாங்க பின்னால, நான் பத்ர் போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பக்கத்தில் 2 சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் முஆத் இப்னு அம்ர் என்பவர், இன்னொருத்தர் முஅப்பித் இப்னு அஃப்ரா என்பவர். 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன், எனக்கு பக்கத்தில் இந்த 2 சிறுவர்கள் நிக்கிறாங்களே, சிறுவர்கள்னா ஒரு 14-15 வயசு இருக்கலாம், அந்த மாதிரி சிறுவர்கள். கொஞ்சம் பெரிய ஆளா நின்றால் நமக்கு பக்கபலமா இருக்கும், யாராவது எதிரிகள் வந்து தாக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை தாக்குறதுக்கு வசதியா இருக்குமே என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த 2 பேர்ல ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், அபூ ஜஹல் என்பவன் யார் அப்படின்னு கேட்டார். அவங்க 2 பேருக்கு அபூ ஜஹல் யாருன்னே தெரியாது. ஆனா அவர்கள் ஊர்ல இருந்து மதீனாவில இருந்து புறப்படக்கூடிய நேரத்திலேயே இந்த 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டாங்களாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அபூ ஜஹலை கொலை செஞ்சிடணும் போர்க்களத்தில் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால அபூ ஜஹல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன். அந்த நேரத்தில் கேட்ட நேரத்திலேயே அபூ ஜஹல் தன்னுடைய குதிரையில அந்த போர்க்களத்தில் போயிட்டு இருந்தான். நான் அந்த பையன்கள்ட்ட, சிறுவர்கள்ட்ட சொன்னா, இதோ போராட இருந்தால் தான் அபூ ஜஹல் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுதான் தாமதம். உடனே 2 பேரும் வேகமா ஓடினாங்க. போய் ஒரு ஆள் என்ன பண்ணார், அந்த குதிரையோட காலை வெட்டினார். சிறுவர்கள் குதிரை காலை வெட்டினார். முதல்ல குதிரை காலை வெட்டினோம்னா குதிரை பொத்துன்னு கீழே விழுந்துச்சுல்ல, கழுத்துல ஓங்கி ஒரு வெட்டு அவன் அபூ ஜஹலை வெட்டினார். இன்னொரு சிறுவர் வெட்டிட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த அபூ ஜஹலை வெட்டுவதை அபூ ஜஹல் மகன் பார்த்துக்கிட்டு இருந்தார், இக்ரிமா. அவர் பின்னால இஸ்லாத்துக்கு வந்துடுறார். இக்ரிமா பார்த்துக்கிட்டு இருந்த உடனே தன்னுடைய தந்தையை இப்படி ஒரு சிறுவர்கள் 2 பேரும் சேர்ந்து வெட்டுறாங்களே அப்படிங்கறதுல வேகமா வந்தார்ல. வந்த உடனே இந்த முஅப்பித் என்பவர் இருக்கா பாருங்க, அவருடைய கையை பார்த்து, தோலை பார்த்து ஒரு வெட்டினான். அந்த இக்ரிமா வெட்டினார். அவருடைய கை அப்படியே முழுசா அது வெட்டுப்பட்டு கடைசி ஒரு பகுதியில தோலோடு அப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தோல் பகுதி மட்டும் ஒட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவர் அந்த கையோட, வெட்டுப்பட்ட அந்த கையோட போர்க்களத்தில் போரிட்டுக்கிட்டு இருந்தார். அடுத்த கையில வாழை பிடிச்சிட்டு போரிட்டுக்கிட்டு இருக்கார் அந்த முஅப்பித் இப்னு அஃப்ரா என்பவர். இப்ப இந்த வெட்டுப்பட்ட கைய தன்னுடைய தோலுக்கு பின்னால், புதுவுக்கு பின்னால் அப்படி தூக்கி போட்டுக்கிட்டார். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கை வெட்டப்பட்ட கைய தோலுக்கு பின்னால, முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுக்கிட்டு இன்னொரு கையில வாழை பிடிச்சு அவர் போரிடுறார் அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அவருடைய நிலை எப்படி இருக்கும், அவருடைய மனம் எப்படி இருக்கும், அவருடைய ஈமான் எப்படி இருக்கும். அந்த கையை பின்னால தூக்கி போட்டா திரும்ப முன்னால வந்து விழுந்துருது, ஒரு குடியும் போது, ஆடும் போது, ஓடும் போது. அதனால அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே கீழே குனிஞ்சாரு. அந்த தொங்கக்கூடிய கைய ஒரு காலால வச்சு மிதிச்சு வேகமா இழுத்தாரு. அந்த கை தனியா வந்துருச்சு. அது தூக்கி போட்டு ஒரு கையால போரிட்டுக்கிட்டே இருந்தார். இந்த 2 பேரும், இந்த 2 சிறுவர்கள் சேர்ந்து அபூ ஜஹலை வெட்டினாங்க. ஆனா வெட்டினா கழுத்துல வெட்டுப்பட்டுச்சே தவிர அவன் சாகல. கடைசியாக போர் ஓரளவுக்கு லொஹருடைய நேரத்தில் முடிவடைந்த உடனே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, போரெல்லாம் முடிவு, ஆளை காணாம அபூ ஜஹல அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ ஜஹில் குற்றுயிரும் குலையுயிருமாக அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறான். பார்த்த உடனே சரி, நல்ல தருணம். ஏன்னு கேட்டா, போர்ல எதிரிகளிலே யார் கொல்லுகின்றார்களோ, அதாவது முஸ்லிம்களிலே யார் எதிரியை கொல்லுகின்றாரோ அவருடைய உடைமை இவருக்கு கொடுக்கப்படும். கனிமத்துடைய பொருள் இருந்து அந்த பொருள் இவருக்கு கிடைக்கும். அபூ ஜஹல் ஒரு அற்புதமான வாள் வச்சிருப்பான், சிறந்த வாள். அதனுடைய புடியெல்லாம் இந்த கல்லுகள் எல்லாம் பதிக்கப்பட்டு வெள்ளி புடி போடப்பட்டு ரொம்ப சிறந்த வாள். இப்ப அபூ ஜஹலை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்துல போய் அவன் கழுத்தை அறுக்கிறதானே தன்னுடைய வாளை எடுத்து அறுக்க போறாங்க.
அறுக்க போகக்கூடிய நேரத்திலும் கூட இடைச்சியுடைய மகனே, நீயா என் மேல ஏறி உட்கார்ந்து அறுக்க போற, என்ன அறுக்கிறது வேற யாராவது இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்திலே உள்ளவர்கள், ரொம்ப குள்ளமா இருப்பாங்களா, ஆளு ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. அபூ ஜஹலுக்கு கவலை என்னன்னு கேட்டா, கடைசி நேரத்தில் என் தலையை அறுக்கிறது கொஞ்சம் நல்ல வசதி உள்ள ஆளா இருக்க கூடாது, இந்த ஆளு போய் அறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலை. அதனால இடைச்சியோட மகனே நீயா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு, அல்லாஹ்வுடைய எதிரியே என்னுடைய கையால் நீ அறுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவுடைய விதி என்பதாக சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனுடைய தலையை வெட்டினாங்க. வெட்டி கொண்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போடணும். தலையை தூக்கி பாக்குறாங்க, தூக்க முடியல அவங்களால, அவ்வளவு வெயிட். பெரிய ஆளவன் அபூ ஜஹல், பெரிய ஆள், பெரிய தாடி வச்சிருப்பான். அவனும் தாடி தான் வச்சிருந்தான், தலைப்பாலம் கட்டியிருந்தான், பெரிய தாடி வச்சிருந்தான், தலைப்பா கட்டியிருந்தான். ஆள் ரொம்ப பராக்கிரமான ஆள், ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அதனால இவங்க குள்ளமா ஆள் சின்னதா இருந்ததுனால அந்த தலையை தூக்க முடியல. சொல்லப்பட்டு இருக்கின்ற வரலாற்றில ஒரு சொல், அதாவது ஒரு சரித்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது. தலையை தூக்க முடியாதனால ஒரு பெரிய கம்பியோ அல்லது குச்சியோ எடுத்து அந்த தலையில ஒரு ஓட்டை போட்டு அந்த குச்சியை அதுல மாட்டி அந்த குச்சியில ஒரு கைத்தை கட்டி பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க என்பதாக. அந்த தலையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிராவன் உண்டு. அந்த நேரத்தில் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிராவன் உண்டு, ஆனா எனக்கு உள்ள பிராவன் எல்லா பிராவன்களை விட ரொம்ப கொடியவன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அபூ ஜஹல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பிராவன் இருந்தான், அதே மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு எதிரி இருந்தான். அந்த எதிரி பிராவன் பேர் சொல்றது, அதாவது கொடியவன் அப்படிங்கறதுக்காக பிராவன் சொல்றது. அந்த பொதுவாகவே பிராவனியத் அப்படின்னு சொன்னாலும் கொடுமையான தன்மை, கடுமையான தன்மை உடையவன் அப்படிங்கிறார். அபூ ஜஹலை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பிராவன், எனக்கு வாய்த்த பிராவன் இருக்காங்க, அவன் ரொம்ப கொடியவன் என்பதாக சொன்னான். இப்ப அப்படி அபூ ஜஹல் கொல்லப்பட்டான். அதே போன்று பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இதுல, அந்த போரில். மீதி 70 பேரை கைதாக பிடித்துக் கொண்டார்கள், மீதி எல்லாம் போயிட்டாங்க. அங்க ஏராளமான அவர்களுடைய பொருள்கள், கனிமத்துடைய அந்த பொருள்கள், அவங்க கொண்டு வந்த பொருள்கள், ஏராளமான பொருள்கள் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தான். அந்த போரில் சிறப்பாக அல்லாஹ் தஆலா மலக்குகளை கொண்டு உதவி செய்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மலக்குகளை கொண்டு உதவி செய்தார். அதாவது முதலாவதாக அல்லாஹ் தஆலா ஒரு 1000 மலக்குகளை அனுப்பி வைத்தான். பிறகும் சஹாபாக்கள் கவலையோடு போரிட்டுக் கொண்டிருந்தனால அடுத்த 2000 மலக்குகள், அடுத்தது 3000 மலக்குகள், அடுத்தது 5000 மலக்குகள். 5000 மலக்குகள் அந்த போர்க்களத்திலே வந்திருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இத்தகூலு லில் முஃமினீன அலன் யக்ஃபியக்கும் அன் யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். மலக்குகளில் 3000 மலக்குகளை இறக்கி வைத்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தது போதவில்லையா? அடுத்த அல்லாஹ் தஆலா அந்த அடுத்த ஆயத்தில் சொல்லுகின்றான், அடையாளமிட்டிருக்கக்கூடிய 5000 மலக்குகளை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அடுத்ததாக அடையாளமிட்டிருக்கக்கூடிய என்று சொன்னால் அந்த மலக்குகள் எல்லாம் தலப்பாகி கட்டியிருந்தார்கள். மலக்குகள் எல்லாம் தலப்பாகி கட்டியிருந்தார்கள். அதான் அடையாளமிடப்பட்ட மலக்குகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ்ல வருகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஞ்சள் நிற தலப்பாக கட்டியிருந்தார்கள், மற்ற மலக்குகள் எல்லாம் வெள்ளை நிற தலப்பாகி கட்டியிருந்தார்கள் என்பதாக. எல்லாரும் தலப்பாகை கட்டியிருந்தாங்க. ஏன்னா சஹாபாக்கள் எல்லாம் தலப்பாகை கட்டியிருந்த காரணத்தால்